சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் இவ்வாறு நடக்கின்றது? எதற்காக இவையெல்லாம் நடக்கின்றது? இது சாயப்பா நமக்கு தரும் சோதனைகளா அல்லது நாம் செய்த கர்ம வினைகளின் பலன்களா என்றெல்லாம் புலம்பி போய் தவித்து கொண்டிருக்கிறாய். உன் மன குழப்பங்களை தீர்க்கவும் உன்னை தெளிவுபடுத்தவே இன்று நான் உன்னை காண வந்திருக்கிறேன். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, இனி என்ன நடக்கும் என்பதை விரிவாக கூறுகிறேன். தெளிவாக கேள். முதலில் ஒன்றை புரிந்து கொள். நீ இப்பொழுது சோதனைகளை அனுபவிக்கவில்லை. ஒரு தாய் எப்பொழுதும் தன் பிள்ளைகளை சோதித்து கொண்டே இருப்பதில்லை. நீ சோதனைகள் என்று வருந்தி கலங்கி கொண்டு இருப்பது உன் கர்ம வினைகளால் மட்டுமே. இந்த சிரமமான காலகட்டத்தை கடக்க உன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். இந்த சாயப்பா முயற்சியை செய்து கொண்டிருக்கிறாய். இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்டு உன்னை மேம்படுத்தி கொண்டிருக்கிறாய். என் குழந்தையின் இந்த கஷ்டமான காலகட்டத்தில் உன் தகப்பனாக நான் என்ன செய்கிறேன் என்றால், உன் வாழ்வில் 2 விஷயங்களை நிகழ்த்தப் போகிறேன். முதலில் ஒன்று, அறியாத சிறு பிள்ளையாக இருக்கும் உன்னை தெளிவுபடுத்தப் போகிறேன். உன் மனதை பக்குவப்படுத்தப் போகிறேன். எது நிம்மதி, எது சந்தோஷம், உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். உன் சங்கடங்களை சமாளிக்க நான் உனக்கு கற்றுத்தருவேன். எதிர்பார்ப்புகளையும் எதிரிகளையும் எதிர்க்க சூட்சமங்களை சொல்லி தருகிறேன். சோதனைகளை கடக்கும் வழிகளை நான் உனக்கு காட்டித் தருவேன். மனோ தைரியமும் மனோ பக்குவமும் என்று நான் உன்னை உருவாக்குவேன். சோதனை காலங்களில் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் நிஜ முகத்தை நான் உனக்கு காண்பிப்பேன். துன்பம் என்னும் கடலில் நீ மூழ்கி இருக்கும் இந்த தருவாயில் எதிர்நீச்சல் போட நான் உனக்கு கற்றுத்தருவேன். நீ அழ நேரிடும் பொழுது ஆறுதலாய் உன் அருகில் வந்து நிற்பேன். உன் மனம் குழம்பும் தருவாயில் நீ சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் என் வார்த்தைகளை உன்னிடம் வந்து சேர்ப்பேன். இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷங்களை நான் உனக்கு தெரிய வைப்பேன். யாருடன் எப்படி பேச வேண்டும், இந்த சூழ்நிலையில் எவ்வாறு கடந்து வர வேண்டும் என்று அத்தனை உத்திகளையும் நான் உனக்கு போதிப்பேன். ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சந்தித்து கொண்டு தான் இருப்பேன். நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீ இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளிவர அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருப்பேன். இனி வரும் வாழ்வில் நீ எதிர்கொள்ள போகும் போராட்டங்களிலிருந்து எளிமையாக வெளிவரவும் வென்று காட்டவும் ஆக உன்னை நான் தயார்படுத்துவேன். உனக்குள் உன்னையே உணர வைத்து உன் வலிமையை உனக்கு புரிய வைத்து நீ சாயப்பாவின் பிள்ளையை நான் உனக்கு உணர்த்துவேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்கும் என்பதையும் நான் இனி என்ன செய்ய போகிறேன் என்று உனக்கு தெரிந்துவிட்டது. இனியாவது தைரியத்தோடு இரு. நம்பிக்கையை கைவிடாமல் இரு. நம்பிக்கையோடு இருந்தால் சர்வ நிச்சயமாக நல்லது தானே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.